ஹலே ஹலே மக்கா, நான் தான் உங்க நெல்லைவேலி வசதான் நண்பர்களே. இன்னைக்கு பதிவு யாருக்குன்னு நம்ம நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு இந்த வீடியோ அன்பு சொந்தங்களே, அன்பு பங்காளி, அன்பு நண்பா நண்பி செல்ல அந்த வீடியோ தயவு செய்து ஃபுல்லா பாருங்க. தலைவனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சாட்டை துரைமுருகன் அவர்களை பத்தி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் ஏ சாட்டை துரைமுருகனே, நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷம்னே. உன்னாலதான் நாங்க பாதி ஜெயிச்சிருக்கோம். யாரு? தமிழக வெற்றி கழகம் நண்பர்கள் அண்ணன் தளபதி விஜய் அண்ணன். நம்ம 100 சீட்டை தாண்டி தலைவன் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக போறாருண்ணே. நீ வந்து என்ன சொல்ற? கடைசி வரைக்கும் டிவிக்கேன்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியான். சொல்லப்போனா நீ தான் பாதி ப்ரொமோஷன் பண்ணிருக்கேன் என் தளபதியை. உண்மையை சொல்லுதேன், நீ ப்ரொமோஷன் பண்ண போய் என் தளபதி இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆனாரு. எப்படியோ என் தளபதி விஜயன் நீ பேசி 2 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்துட்டு யூடியூப்ல நல்ல சம்பாத்திய கோடி சம்பாத்தியம் பண்ணிட்டேனே. என்ன சொன்னே? தளபதி விஜயனை உள்ள வந்து என்ன சொன்னேன்? நடிகருக்கு கூட்டம்லாம் ஓட்டா மாறாது, வாக்கா மாறாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா இப்ப இன்னைக்கு வாக்கா மாறிட்ட 1.5 கோடிக்கு மேல வாக்கு வந்திருக்காம. 1.5 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டு எங்க அண்ணன் தளபதி விஜயனை ஜெயிக்க வச்சு முதலமைச்சரை அரியணையில உட்கார வச்சாங்கண்ணே. நீ என்ன உண்மையவே சொல்லுதான் கேளு. நீ வந்து என்ன சொன்ன? ஒரு சீட்டு கூட வர முடியாது அப்படின்னு. இன்னைக்கு நீங்க ஒரு சீட்டு கூட வரலனே. உங்க ஓட்டெல்லாம் பார்த்தா 4000, 6000, 5000, 3000, 2000 வந்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு உங்க தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல மனுஷன், சரியா? தமிழுக்காக போராடுறாரு. அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அண்ணன் சீமான் ரொம்ப பிடிக்கும். சீமான இன்னைக்கு தோந்து போன காரணமே சாட்டை துரைமுருகன் அண்ணன் நீ மட்டும்தான். உண்மையை சொல்லுதேன். சீமானனை வந்து பேரை கெடுத்ததே நீ தான். நிறைய பேர் உனக்கு ஓட்டு போட்டு நினைச்சிருப்பாங்க. ஆனா நீ சும்மா தேவையில்லாம விஜயனை பத்தியே பேசி எதுக்கு இப்படி? சீமான, நீ சாட்டை துரைமுருகன் அவரை வந்து நீ கட்சியில தூக்கி தூர எடுத்து விட்டுட்டு வேற யாரையா உள்ள விட்டா மட்டும்தான் நீ கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிப்பன. அட்லீஸ்ட் ஒரு 10-30 சீட்டாவது வாங்குவ. நீ இப்படி இவரு உன் பேரை கெடுக்கணும்னே கெடுத்து மூடிட்டாரு. உனக்கு வேற எதிரி யாருமே இல்லை. உன் கூட உள்ளே சோத்த போட்டு ஒன்னா வளர்த்துக்கிட்டு தான் அழைதே நீ சாட்டை துரைமுருகனே. அதாவது யாரையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நடிகர் நாட்டை ஆள முடியாதுன்னு சொல்றீங்க. ஏன் நம்ம புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் நாட்டை ஆளலையா? அப்புறம் யாரோ என்டிஆரோ அவங்க யாரோ ஒரு ஐயா அவங்க நாட்டை ஆண்டிருக்காங்க. அப்புறம் வந்து எத்தனையோ பேர் நாடு இருக்காங்க. இப்ப பாருங்க நம்ம தளபதி ஒரே எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு. இது பாருங்க வேற லெவல் வெற்றி. இதெல்லாம் வந்து தளபதி விஜயனை வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் தொண்டர்கள் அதே மாதிரி அவர் தொண்டர்களை பார்த்து தற்குறிங்கிறதும் அணிலுங்கிறதும். ஐயா தற்கூரி தான் இப்ப முதலமைச்சரா இருக்காங்களோ? தற்கூரி தான் 100 சீட்டு மேல வந்திருக்காங்களோ? நல்லா கிடக்கும். விஜயனை பின்னாடி இருக்கிற கூட்டம் போறாமே படித்த இளைஞர்கள், சரியா? விஜயனை மேல உயிரா இருக்கிறவங்க. விஜயனனுக்கு ஒண்ணுன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. விஜயனன் மேல அவ்வளவு ஒரு உசுரா இருக்காங்க. அவ்வளவு வேறும் வெளிநாட்டில இருந்து வந்து இந்த எலெக்ஷனுக்கு அத்தனை % 85-86% ஓட்டு இந்த வாட்டி விழுந்திருக்கான். அத்தனை அக்கா தங்கச்சிகள், அத்தனை நண்பா நண்பீஸ் எல்லாருமே தளபதி விஜயனுக்கு ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. சரி, எப்ப பேசணுங்க வாயை கொண்டு எங்க வைப்பீங்க? சாட்டை துரைமுருகனே, சும்மா ஒரு மனுஷனை குறைச்சல கூடாது, சரியா? சரி, ஏதோ எலெக்ஷனுக்கு கொஞ்சம் விஜயனை பத்தி பேசி சம்பாத்தியம் பண்ணிட்டீங்க யூடியூப்ல, நல்லா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஆனா இனிமேல் நீங்க விஜயனை பத்தி பேசாதீங்க. ஏன்னா அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரா? இனி உங்க மேல வந்து மான நஷ்ட வழக்கு, பொதுநல வழக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் தலையும் போட்டுருவாப்ல. சரி சீமானே, நான் சொல்றது கேளுங்க. நீங்க வந்து சாட்டை துரைமுருகனை கட்சியை விட்டு தூக்கி தூர விடுங்க. அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்க தொண்டர்கள் வேற அடிதடி சண்டைன்னு போட்டு கிடக்காங்க. நான் எல்லாரும் குறை சொல்ல, 1-2 பேர் பாருங்க பிரச்சனையா பாருங்க. இந்த கூட பெரிய பிரச்சனை. இந்த ராஜா பாரோனா அவர் ஒரே சண்டை. என்னத்த சொல்ல, கூட இருக்கும் சரியில்லை. சீமானே, நீங்க நல்ல மனசம்னே. உங்க கொள்கை எனக்கு பிடிக்கும், உங்க தமிழ் பற்று எனக்கு பிடிக்கும். அதனால இந்த கூட கால கரெக்டான ஆளை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கக்குள்ள வழிய பாருங்க. முதல்ல சாட்டை துரைமுருகனை இனிமே விஜயனை பத்தி பேசாதீங்க. அவர் இப்ப தளபதி இல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஓகே, நன்றி நண்பர்களே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.